நாங்கள் அந்த காலத்தில் இந்த காலத்துக்கு பெரியார் வழி மட்டும்தான். மற்றவங்க மாதிரி பெரியார் அண்ணாவையும் கேவலமாக திட்டிட்டு இருக்கும்போது உட்காந்து பார்த்துட்டு இருக்க கும்பல் இது கிடையாது. புரியுதா? இன்னைக்கு நம்ம சாதாரணமாக நினைச்சிட்டு இருக்கோமே இந்த சேர்லாம், அன்னைக்கெல்லாம் கிடையாது தம்பி. நமக்கு சேரை விடு, ரோட்ல நடக்க முடியாது. நம்ம தெரியுமா, ஒரு சில ரோட்ல நம்ம நடக்க முடியாது, நடக்க கூடாது. ஆனால் நீ நடக்க வச்ச அந்த கொடி கருப்பு சிவப்பு கொடி, அது தெரிஞ்சுக்க. அதனாலதான் எங்களுக்கெல்லாம் திமுக காரன்னா ஒரு தனி திமிரு இருக்கு. ஏன்னா நாங்க மட்டும்தான் இந்த இனத்தை வளர்த்தெடுத்த ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இந்த இயக்கம். தமிழ் பேசு, அடுத்து ஆங்கிலம் பேசு. இந்த வாங்கச்சி போங்கச்சி எல்லாம் விட்டுரு, அது வேணாம், நம்மளது இல்லை அதெல்லாம். அந்த நேரத்தில் நீ இங்கிலீஷ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக படி, நல்ல இடத்துல வேலை வாய்ப்பு கிடைக்கும், நல்ல இன்டர்வியூ ஸ்கில்ஸ்க்கு வரும். உலக அளவில் நீ வளர வேண்டும் என்றால் உனக்கு ஆங்கிலம் தான் உறுதுணையாக நிற்குமே தவிர ஹிந்தி அல்ல. அரசியல் வளர்ச்சிக்காக புதிதாக முருகனை வணங்குபவர்களுக்கு நடுவில் உண்மையாகவே திருச்செந்தூருக்கு சென்று உண்மையான இறைபணியை செய்துவிட்டு வந்திருக்கும் எனது ஆறுவர் அண்ணன் நமது அமைச்சர் அவர்களுக்கு மீண்டும் ஒரு எனது வணக்கங்கள். நாதர் அண்ணன் சொன்னதற்கு வருவதற்கு முன்பாக எனது ஆறுவர் அண்ணன் நமது அமைச்சர் அவர்கள் 1513 நாட்கள் இன்றோடு இந்த கழக ஆட்சி அமைந்து, இதில் ஒரு நாளைக்கு ஒரு குடமுழுக்கு என்றால் கூட 1500 குடமுழுக்கு தான் வேணும். ஆனால் அண்ணன் எவ்வளோ திறமை நடத்தியிருக்காரு? 3135 குடமுழுக்குகளை, அதாவது ஒரு நாளுக்கு 2 குடமுழுக்குகளை நடத்தி மிகப்பெரிய வரலாற்றை படைத்திருக்கிறார் எனது ஆறுவர் அண்ணன் அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள். நான் சொன்னது போல இப்போ கூட திருச்செந்தூர்லேருந்து நேரம் வந்துட்டு இருக்காரு. 117 முருகன் கோயிலுக்கு குடமுழுக்கு செய்த உண்மையான முருக பக்தர் அவர், ஐயப்ப பக்தர். ஆமாம், எல்லாத்துக்கும் பக்தர். அவருக்கு நாங்கள்லாம் பக்தர்கள். என்னையெல்லாம் சட்டமன்றத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி இயங்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்த எனது ஆறுவர் அண்ணன் 2011ஆம் ஆண்டு நான் சட்டமன்றத்தில் நுழைந்த பொழுது, அப்புறம் அறிவாலயத்தில் அண்ணனை பார்க்கும்போதெல்லாம் நான் கேட்பேன். அப்போல்லாம் அவர்கிட்ட கேட்டு அவர்கிட்டலாம் கற்றுக் கொடுத்து, தாத்தாவோட ஆஃபீஸுக்கு வெளியில் உட்கார்ந்து எனக்கு கற்றுக் கொடுப்பார். நீ இந்த கேள்வி இப்படி போடு, இந்த இதை இப்படி கேளு அப்படின்னு. எனவே அப்படி என்னையெல்லாம் செதுக்கி இன்று நாங்கள் செய்யும் பணியில், குறிப்பாக ஐடி விங் செய்யும் பணியை ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு தட்டி கொடுத்து எங்களுக்கு அரவணைப்போடு உறுதுணையாக இருக்கும் அருமை அண்ணன் அவர்களுக்கு எனது மீண்டும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது நாதரண்ணன் அவர்கள் பேசும்பொழுது சொன்னார், இந்த தமிழ்நாடு எப்படி இன்னைக்கு தமிழ்நாடும் கேரளாவும் கல்வியில் சிறந்த நாடுகள், மாநிலங்கள், எனவே நமக்கு இது பெரிய பெருமை அப்படின்னா, அது எப்படி அது பெருமை அப்படின்றது சொல்ல விட்டுவிட்டார். நமது மாணவ பெருமக்கள், மாணவ செல்வங்கள் இதை கூர்ந்து கவனிக்கணும். இன்னைக்கு எல்லாரும் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, பாதி பேர் என்ன படிக்கிறீங்கன்னு தெரியாமல் படிச்சுட்டு இருக்கீங்க, யாரோ சொன்னதுக்காகலாம் படிச்சுட்டு இருக்கீங்க. இல்லை, நம்ம இஷ்டத்துக்கு எங்கே படிக்க விடுறாங்க. இப்போ சில நேரம் நம்ம அப்பா அம்மா சொல்கிறத படிக்கிறோம், நண்பன் அந்த ஸ்கூலில் போய் படிக்கிறான், அந்த காலேஜில் போய் படிக்கிறான்றதுக்காக சேர்றோம். ஆனால் ஒரு சிலர் தெளிவாக தேர்ந்தெடுத்து எது பிடிக்குதோ அதை படிக்கிறோம். அப்படி படிக்கிறதுனால வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு உயர்கிறார்கள் பலர். ஆனால் நீ எப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து வந்தாலும் உன்னை உயர்த்த வேண்டும் என்ற நோக்கத்துடன் செயல்பட்டு கொண்டிருக்கும் திராவிட மாடல் அரசில் தமிழ்நாடு எப்படி உயர்ந்து நிற்கிறது என்றால், ஒரு வருடத்துக்கு 1,50,000 இன்ஜினியர்ஸ் நம்ம உருவாக்குறோம். 1,50,000 இன்ஜினியர்ஸ். And that is why today Tamil Nadu is the talent capital of India, right? So this is the talent capital of India. தமிழ்நாடு பல செக்டர்ல நம்பர் 1 இருக்கு. auto components, EV, electronics, textiles, lawn leather, footwear, engineering materials, tools, manufacturing, anything under the sun, anything is possible. இங்கே தமிழ்நாட்டில் எதை வேணால் நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுவோம். நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய பொருள் எதுவாக இருந்தாலும் மேனுஃபேக்சர் பண்ண முடியும். அதற்கேற்ப வேலை வாய்ப்பை உருவாக்கி கொண்டிருக்கிறார். இந்த 4 ஆண்டுகளில் மட்டும் 10,10,000 கோடிக்கு மேல் முதலீடை ஈர்த்த மிகப்பெரிய முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர், தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். இதன் மூலம் 31 லட்சம் வேலை வாய்ப்புகளுக்கு அடித்தளமிட்டு இருக்கிறார் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். முதலமைச்சர்கிட்ட போயிட்டு இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்குன்னு சொன்னால் அவர் அதை பார்க்க மாட்டார். அவர் கேட்கறதெல்லாம் எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி இருக்கிறார் என்பதுதான் அவரது கேள்வி.
பல திட்டங்களை உருவாக்கியதனால தான் இது வந்திருக்கு. இன்று அண்ணன் சொன்ன மாதிரி நம்ம எஜுகேஷனில் ஃபர்ஸ்ட்ல இருக்கோம்னு சொல்கிறோமே, எப்படிமா டாப் 100 இன்ஸ்டிடியூஷன்ஸில் இந்தியாவில் 27% தமிழ்நாட்டில் தான் இருக்குது. 27%. இது அது ஏன் தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஒரு தனியாக எங்கே போனாலும் தனியாக ஒரு மின்னுத இந்த மாநிலம் மட்டும் என்றால், 100 ஆண்டுகளுக்கு முன்னால் ஜஸ்டிஸ் பார்ட்டி துவங்கி கல்விக்கு நாம் கொடுத்த முக்கியத்துவம் தான் அதற்கு முதல் காரணம். கல்விக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை மட்டும் இல்லாமல் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் ஃபார் ஆல், இன்க்ளூசிவிட்டி பற்றி அண்ணன் நாதர் அண்ணன் பேசினாங்க. எல்லோருக்கும் எல்லாம் கிடைத்தது. இன்றும் மாண்புமிகு முதலமைச்சர் அதை நோக்கி தான் செயல்படுகிறார். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் செயல்படுகிறார். ஆகையால் தான் சொல்கிறேன், இந்த மாநிலம் மட்டும் தனியாக ஏன் அது மின்னுதுன்னா, இந்திய அளவில் பணிபுரியும் பெண்களில் உங்களுக்கு தெரியுமா, இந்திய அளவில் பணிபுரியும் பெண்களில் ஆர்கனைஸ் செக்டரில் ஃபேக்டரிஸில் பணிபுரியும் பெண்களில் இந்திய அளவில் பணிபுரியும் பெண்களில் 41% தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள். 41% தெரியுமா உங்களுக்கு? இதில் 2 விஷயம் புரியுது. தமிழ்நாடு எவ்வளோ பெரிய ஒரு சோஷியல் ஜஸ்டிஸ் ஸ்டேட் அப்படின்றது உங்களுக்கு புரியணும். 41% ஒரே ஒரு மாநிலத்திலேருந்து. நம்ம பாப்புலேஷன் எவ்வளோ? 6% கீழே தான். இந்தியா பாப்புலேஷனில் தமிழ்நாட்டோட பாப்புலேஷன் 6% கீழே. ஆனால் நம்ம ஜிடிபிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறது எவ்வளோ? இந்த தேசத்தின் வளர்ச்சிக்கு 11% கான்ட்ரிபியூட் பண்ணுறோம். 6% கீழே இருக்கிற மக்கள் எப்படி 11% உற்பத்தியில் கொடுக்குறாங்க? நம்ம எப்படி ஜிடிபிக்கு கொடுக்குறோம்? நம்ம growth கொடுக்குறோம். இந்தியாவோட வளர்ச்சி 6% இருக்கும்போது நாம மட்டும் 9.69% வளர்றோமே, எப்படி அது? ஏன்னா அந்த அளவுக்கு மேனுஃபேக்சரிங்கில் அந்த அளவுக்கு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தனால அந்த அளவுக்கு நல்ல டேலண்ட் கிடைக்குது. அதனால மேனுஃபேக்சரிங் இன்க்ரீஸ் ஆகுது. அதனால ஸ்டேட்டோட ஒட்டுமொத்த வளர்ச்சி இன்க்ரீஸ் ஆகுது. அதை தாண்டி மாண்புமிகு திராவிட நாயகன் அவர்களின் இந்த நல்லாட்சியில் தான் டிஸ்ட்ரிபியூட்டட் growth. எது டிஸ்ட்ரிபியூட்டட் growthனா எல்லாருக்கும் எல்லாம் சொல்கிறாரு. பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி ஒரு இடத்துல மட்டும் இருந்துடாம, சென்னைனா சென்னையில் மட்டும் இருந்துடாம, கோவைனா கோவையில் மட்டும் இருந்துடாம, பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி தமிழகத்தில் உள்ள அனைத்து பகுதிகளுக்கும் வளர்ச்சி கொண்டு போய் சேர்த்து எல்லா பகுதிகளிலும் படிக்கிற பிள்ளைங்களுக்கு அவங்கவுங்க இல்லங்களுக்கு அருகாமையிலேயே வேலையை கொடுக்கும் அந்த பணியை மாண்புமிகு திராவிட நாயகன் அவர்கள் செய்து கொண்டு இருக்கிறார். ஆகையால் தான் இந்த மாநிலம் இவ்வளவு வளர்ச்சி அடைந்திருக்கிறது. இவ்வளவு வளர்ச்சி அடைந்து இப்படி ஃபோன் இவ்வளோ தூரம் இங்கே எல்லாரும் தொண்டை தண்ணி இவ்வளோ கஷ்டப்பட்டு பேசினா கூட நீ பாட்டுக்கு அந்த ஓரமாக உட்காந்து ஃபோன் பேசிட்டு இருக்க பாரு. நீ உனக்கு அந்த ஃபோன் கொடுத்தது யாருன்னு நீ தெரிஞ்சுக்கணும். நீ என்ன நினைக்கிறோன்னா, இந்த போனும் கையில வந்ததுக்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அண்ணன் நாதர் அண்ணன் ஒன்று சொன்னார், நான் இங்கே அரசியல்லாம் பேசுகிறோம்னா நான் எல்லா விஷயத்துலையும் ஒன்றா இருக்கணும். அவரோட ஸ்டாண்டர்ட் தான் கரெக்டு. ஏன்னா அவர் வந்து அவரோட துறையில் இருக்கார், எல்லோருக்கும் நல்லது நடக்கணும்ன்ற ஈக்குவலாக இருக்கார், நியூட்ரலாக இருக்கார், விச் இஸ் வெரி குட். அதே சமயத்தில் ஒன்று சார், தாய்மொழியில் கற்றுக்கொள்ள வேண்டும், அம்மா அப்பா என்று விழிக்க வேண்டும், மம்மி டாடின்னு கூப்பிடாதீங்கடா வீட்டில்னு சொன்னார். அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் சரிதான். ஆனால் வாங்கஜி பொங்கஜின்னு மட்டும் நீங்கள் யாரும் கூப்பிட்றாதீங்க, அதுதான் நாங்கள் சொல்லிடுவோம். அது சினிமாவில் ஜாஸ்தி, அண்ணனுக்கு நல்லா தெரியும். அதனால் பிள்ளைங்களுக்கு நான் சொல்கிறேன், நீ வந்து தமிழ் பேசு, அடுத்து ஆங்கிலம் பேசு, இந்த வாங்கஜி பொங்கஜிலாம் விட்டுரு, அது வேணாம், அது நம்மக்கிட்ட நம்மளது இல்லை. அதெல்லாம் நமக்கு தேவையானதை மட்டும். அந்த நேரத்தில் நீங்கள் இங்கிலீஷை இன்னும் கொஞ்சம் அதிகமாக படி, நல்ல இடத்துல வேலை வாய்ப்பு கிடைக்கும், நல்ல இன்டர்வியூ ஸ்கில்ஸ்க்கு வரும். உலக அளவில் நீ வளர வேண்டும் என்றால் உனக்கு ஆங்கிலம் தான் உறுதுணையாக நிற்குமே தவிர ஹிந்தி அல்ல. எனவே 2 விதயங்களை மட்டும் நான் சொல்லி முடித்து விடுகிறேன். அண்ணன் அவர்கள் பேசும்பொழுது மிக சிறப்பாக சொன்னார், சோஷியல் மீடியா ட்ரிவன் வேர்ல்டு. இன்று எல்லாமே சோஷியல் மீடியா, எல்லாத்தையும் அதை பார்த்தே கற்றுக்குறோம். எல்லாமே எனக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறோம். எப்படி தெரியும்னு கேட்டால் வாட்ஸ்அப்லேருந்து தெரியுதுன்றோம், விச் இஸ் அப்சர்ட், ரைட்? அதுக்கு தான் பெரியார்னு ஒரு தாத்தா ஒருத்தர் இருந்தார், தெரியுமா? தாத்தா பெரியார் தெரியுமா உனக்கு? எந்த தாத்தாவை தெரியுதோ இல்லையோ, நம்ம பசங்களுக்கு கேஎஃப்சி தாத்தா தான் தெரியுது தவிர இன்னும் பெரியார் தெரியுமா? அது வேணா தெரியுது இல்லை?
ஆனால் உனக்கு உண்மையாக தெரிய வேண்டிய தாத்தா தாத்தா கலைஞர் தெரியணும், தாத்தா தாத்தா தந்தை பெரியார் தெரியணும், பேரறிஞர் அண்ணா தெரியணும். இவ்வளோ பேரை கூப்பிட்டு உட்காரிச்சு சேகர் பாபுன்னு எனது ஆர்வர் அண்ணன் ஜோசப் சாமுவேல் அவர்களும் இங்கே இந்த கூட்டத்தை நடத்தி இவ்வளோ பேருக்கு இவ்வளோ விஷயங்கள் செய்கிறாங்கன்னு நினைக்கிறியே. எங்கள் வேலை என்ன தெரியுமா, உனக்கு கூட்டு வந்து இப்போ எல்லாருக்கிட்டையும் ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்கன்னு உதயசூரனுக்கு வாக்களிங்க நான் கேட்டோம். அப்படிலாம் கேட்கல. நீ எங்கேயா உட்காந்து இப்பாவது சிந்தின்னு தான் சொல்கிறோம். புரியுதா? உன் இஷ்டம். உனக்கு இந்த ஃப்ரீடம் கிடைச்சிருக்க. இவ்வளோ தூரம் நீ வந்து நிற்கிறிய. பெண்கள் இன்னைக்கு எத்தனை மாநிலத்தில் சுதந்திரமாக நடமாட முடியுதுன்னு கேளுங்க. ஏன் எத்தனை மாநிலத்தில் படிக்க முடியுதுன்னு கேளுங்க. முதல்ல எத்தனை மாநிலத்தில் படிக்க முடியும் யோசிச்சு பாருங்க. 41% பெண்கள் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இவ்வளோ தூரம் இருக்காங்க. அப்போ எப்படி அது? அப்போ என்ன அர்த்தம் அதுக்கு? 6% கம்மியாக இருக்கிற மக்கள் தொகையில் பெண்கள் 41%, இந்தியா அளவில் வேலை பண்ணுற பெண்கள் 41% வேலை நம்ம ஆளுங்களாக இருந்தால் அப்போ மீதெல்லாம் என்ன ஆச்சுன்னு கேட்க வேணாம் நீ. இது நமக்கு பெருமையான ஒரு விஷயம். ஆனால் இந்தியாவுக்கு எவ்வளோ பெரிய ஒரு மோசமான விஷயம் அது. இந்திய அளவில் எத்தனை பெண்கள் வேலைக்கு போகலன்னு யோசி. இந்திய அளவில் வேற எங்கே போனாலும் உன் புருஷன் எங்கே வேலை பண்ணுறான், உங்கள் அப்பா எங்கே வேலை பண்ணுறான் தான் கேட்பாங்க. தமிழ்நாட்டில் மட்டும்தான் நீ எங்கே வேலை பண்ணுறான்னு கேட்பாங்க. புரியுதா? இதுக்கெல்லாம் பெருமை பண்ண நீ பெருமைப்படுற நேரத்தில் இந்த பெருமை எப்படி வந்துச்சுன்னு சிந்தி போதும். அதுக்கப்புறம் நேரம் நீ திமுக தவிர வேற எதையும் பார்க்க மாட்டேன். அதை தான் பெரியார் சொன்னாங்க. அந்த காலத்தில் இந்த காலத்துக்கு பெரியார் வழி மட்டும்தான். மற்றவங்க மாதிரி பெரியார் அண்ணாவையும் கேவலமாக திட்டிட்டு இருக்கும்போது உட்காந்து பார்த்துட்டு இருக்க கும்பல் இது கிடையாது. புரியுதா? பெரியாரும் அண்ணாவையும் ரத்தத்தில் அப்படியே தாங்கி கொண்டு கலைஞரின் சிந்தனைகள் ஒவ்வொரு நாளும் செயல்படுத்தி கொண்டிருக்கும் மாபெரும் தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பின்னால் நடைபோடுகிறோம். நாங்கள் ஒவ்வொரு நாளும் இளைஞர்களுக்காக நான் முதல்வன் என்ற சிறப்பான திட்டத்தின் மூலம் இன்று அடுத்த தலைமுறையை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டிருக்கும் மகத்தான தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் பின்னால் நிற்கும் இந்த படையில். எனவே நாங்கள் உங்களுக்கு ஒரு நலத்திட்ட உதவிகள் மூலமாக உங்களுக்கு இது ஒரு மார்க்கெட்டிங் கிடையாது. உன்னை இங்கே உட்காரச்சு இதெல்லாம் சாத்தியம், இதெல்லாம் செய்திருக்கிறோம், இது யாரால சாத்தியம், நீ வெற்றி பெற்றிருக்க சந்தோஷம், இதை பாராட்டுறோம்னு சொல்லிட்டோம். ஆனால் இந்த வெற்றிக்கு அடித்தளமிட்ட அந்த கொள்கை எது என்று நீ சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த கொள்கையின் பின்னால் என்றும் நிற்க வேண்டும் என்றால் நீ முதல்ல கேள்வி கேட்டுக்கணும். வாட்ஸ்அப்பை தாண்டி கேள்வி கேட்கணும். வாட்ஸ்அப்பையும் கேள்வி கேட்கணும். நீ முதல்ல அதை கேள்வி கேட்டேன்னு வச்சுக்க, அப்போ புரியும் எங்கேருந்து வந்தோம் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்றது புரியும். இன்னைக்கு நம்ம சாதாரணமாக நினச்சிட்டு இருக்கோமே இந்த சேரெல்லாம், அன்னைக்கெல்லாம் கிடையாது தம்பி. நமக்கு சேரை விடு, ரோட்டில் நடக்க முடியாது நம்ம, தெரியுமா? ஒரு சில ரோட்டில் நம்ம நடக்க முடியாது, நடக்கக்கூடாது. ஆனால் நீ நடக்க வச்ச அந்த கொடி கருப்பு சிவப்பு கொடி, அது தெரிஞ்சுக்க. அதனால தான் எங்களுக்கெல்லாம் திமுக காரன்னா ஒரு தனி திமிரு இருக்கு. ஏன்னா நாங்க மட்டும்தான் இந்த இனத்தை வளர்த்தெடுத்த ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இந்த இயக்கம். அந்த திமிரு திமுக காரனை தவிர வேற எவனுக்கு வராது. ஏன்னா அந்த கெத்து, அந்த தெம்பு, திராணி எல்லாம் எனக்கு இந்த திமுக காரனுக்கு மட்டும்தான் இருக்கு. தெரிஞ்சு அப்படிப்பட்ட இயக்கத்திலிருந்து வந்து ஒரு திட்டத்தை அறிவிக்கிறோம், ஒரு செயல் திட்டத்தை அறிவிக்கிறார் ஒரு தலைவர் என்றால் அதற்கு பின்னால் திரண்டு ஒரு அணியாக திரண்டு தமிழகத்திற்காக, தமிழகத்தின் வளர்ச்சிக்காக, தமிழகத்தின் ஒவ்வொரு கடைகோடி தொண்டனின் கடைகோடி மக்களின் வளர்ச்சிக்காக, தமிழகத்தின் உரிமைக்காக போராடும் மாபெரும் மக்கள் இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அப்படிப்பட்ட அமைப்பில் உறுப்பினராக இருக்கிறதே மிகப்பெரிய ஒரு பெரிய பேரு. அதுல ஒரு அற்புதமான மாவட்ட கழக செயலாளராக எனது ஆர்வர் அண்ணன் இன்று இந்த அற்புதமான தொகுதியின் ஒரு மக்கள் பிரதிநிதியாக ஒரு திமுக காரர் இருக்கான்றனால்தான் இவ்வளவு வளர்ச்சி இந்த நாட்டில் வருது. இந்த வளர்ச்சி தொடர வேண்டும் என்றால் மகத்தான முதலமைச்சராக மாண்புமிகு திராவிட நாயகன் அவர்கள் நிச்சயமாக அடுத்து 2வது முறையாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதலமைச்சராக, இந்த தமிழ்நாட்டின் முதலமைச்சராக 7வது முறை ஆட்சி திமுக பிடிக்கும் பொழுது நிச்சயமாக தமிழகத்தின் வளர்ச்சி இன்னும் அபரிவிதமாக இருக்கும். அந்த வளர்ச்சியில் நீங்களும் பங்கு பெறுவீர்கள். உங்களின் வளர்ச்சியில்தான்
மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் குறியாக இருக்கிறார். உங்களின் வேலைவாய்ப்புகளுக்காகத்தான் ஒவ்வொரு நாளும் உழைக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் படி படி படின்னு எங்கள் தலைவர் சொல்கிறாரு. அதை மட்டும் நீ செய். உன்னை உயர்த்த வேண்டிய பணியை இந்த மாபெரும் மக்கள் இயக்கம் தொடர்ந்து செய்யும். அதை எனது அறிவுரை அண்ணன் பி கே சேகர் பாபு அவர்கள் போன்ற, ஜோசப் சாமுவேல் போன்ற நபர்கள் எல்லாம் உங்களோடு இருந்து, பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னதை போல மக்களிடம் செல், மக்களோடவே பயணி, அவங்களிடம் கற்றுக்கோ, அவங்களுக்கு என்ன தேவையோ செய் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதைத்தான் இன்னைக்கு நாங்கள் செஞ்சிட்டு இருக்கோம். நன்றி, வணக்கம்.